திரு வெள்ளரசன் அவர்களின் சென்னியின் வாழ். கள்வர்கள் 3 மீதும் பாய்ந்தனர். அவர்களை பிடித்து கீழே தள்ளினர். சிறுவன் அரிசியை தலைகீழாக தூக்கி பிடித்து சிரித்தனர். நெடுங்கீரனாரையும் நெடுவேலையும் தரையில் போட்டு மிதித்தார்கள். அப்பொழுது நெடுங்கீரனார், எங்களை காப்பாற்றுங்கள் சத்தியபுத்திரரே என்று சத்தமிட, கொள்ளை கூட்டத்தின் தலைவன், கிழவனே, அது என்ன, உன் விருப்ப தெய்வமா? எந்த தெய்வமும் இனி உங்களை காப்பாற்ற முடியாது என்றவன் 3 வைத்திருந்த செல்வங்களை பறிப்பதில் ஈடுபட்டான். சிறுவன் அழிசி, டேய், என்னை விடுடா, சொட்டை தலையா என தலைகீழாய் பிடித்திருக்கும் கள்வனை வசைப்பாடினான். அப்பொழுது அவர்கள் செவிகளுக்கு புறவி ஒன்றின் குளம்பு ஓசை கேட்டது. நெடுங்கீரனாரின் கட்சியை ஆராய்ந்து கொண்டிருக்கும் கள்வர் தலைவன் அந்த திசையில் பார்த்தான். அவனுக்கு குளம்போசை மிக அருகில் கேட்டது. பிறகு சில மாத்திரை நேரத்தில் புதருக்குள்ளிருந்து புறவி வெளியே வந்து குதித்து நின்றது. அதன் மீது வீற்றிருந்த கொற்றவன் கண்கள் சிவக்க அந்த காட்சியை கண்டான். கள்வர்கள் அனைவரும் அவனை நோக்கி திரும்பினர். வாயில் குருதி வழிய, முகத்தில் அழுக்குடன் கள்வர்களின் கால்களுக்கு கீழ் சிக்கியிருந்த நெடுங்கீரனாரும் நெடுவேலும் கொற்றவனை கண்டதும் மகிழ்ச்சி எழ சிரித்தார்கள். அடடே, பாவா, நீதானா அந்த 4ஆம் வாணிகன்? என்ன, வழி தவறி வந்து சிக்கிக் கொண்டாயா? அது இருக்கட்டும், முதலில் எனது புறவியை திருப்பிக் கொடு. இதில்தான் நான் மட்டுமே பயணம் செய்வேன். என் விருப்பமான புறவி இது என்றார் கள்வல் தலைவன். கொற்றவன் புறவியிலிருந்து கீழே குதித்து நின்று நித்திலவல்லி வாங்கி கொடுத்திருந்த வாளை தன் உரையிலிருந்து உருவினான். அடே, உனக்கென்ன சித்தம் கலங்கிவிட்டதா? நாங்கள் 10ற்கு மேல் இருக்கிறோமடா. இங்கிருந்து ஊதினாலே நீ பறந்து போய்விடுவாய், பொடியா என்றான் கள்வர் தலைவன். கொற்றவன் அதை மதிக்காமல் அவர்களை நோக்கி உருவிய வாளுடன் சினம் ஏந்தி நடக்கலானான். இளம் கன்று பயமறியாமல் வருகிறது, கதையை முடித்து விடுங்கள் என்று தலைவன் தன் கள்வர்களுக்கு கட்டளையிட, அவர்கள் தங்கள் ஆயுதங்களை உருவிக்கொண்டு கொற்றவனை நோக்கி ஓடினர். இருவர் மட்டும் நெடுவேலையும் அழிசியையும் பிடித்து கொண்டிருந்தனர். நெடுங்கீரனார் தலைவனின் காலுக்கடியில் சிக்கிக் கொண்டிருந்தார். முதலில் நெருங்கிய கள்வர் கட்டாரியுடன் பாய ஒரே வீச்சில் அவன் கையை வெட்டிய கொற்றவன் பிறகு வாளை சுழற்றி அவன் தலையையும் துண்டாக்கினான். அந்த கள்வனின் தலை கீழே உருண்டு சென்று விழுந்தது. அதை கண்டு மற்றவர்கள் அனைவரும் திகைத்து விட்டனர். கள்வர் தலைவனோ, யாரடா இவன் என அதிர்ச்சியுடன் வினவினான். கொற்றவன் அத்துடன் நிற்கவில்லை. வாளில் குருதிக்கரையுடன் முன்னேறி வந்தான். அடுத்து ஒரு கள்வன் தாக்க வர அவன் தலையும் கீழே உருண்டது. அப்போதும் யாரடா இவன் என்று கேட்டான் அதிர்ந்து போன கள்வர் தலைவன். இந்த முறை கள்வர்கள் சுற்றி வளைத்து அப்படியும் இப்படியும் நகர்ந்து வித்தை காட்டினர். ஆனால் கொற்றவனோ அவர்களை திணறடிக்கும் சிதறடிக்கும் வித்தை ஒன்றை காண்பித்தான். அவன் கையில் புதிதாக வாங்கிய எகுவாள் மீனை போல் துள்ளி விளையாடிற்று, புலி போல பாய்ந்து விளையாடிற்று. கொற்றவன் வாளை சுழற்றியது ஒரு மனிதன் வாள் சுழற்றியது போலவே இல்லை, ஏதோ பேயொன்று போரிடுவது போல் இருந்தது. அப்படி ஒரு வேகம், அசைவு, சுழற்சி. இந்த முறை அவன் வாழ்வித்தையில் வாயை பிளந்த கள்வர் தலைவன், யாரடா இவன் என்றான். சுழன்றது வாள், சுழன்றது கை கால் என தன்னை சூழ்ந்த கள்வர்களின் எண்ணிக்கையை ஒன்றுமில்லாத ஆக்கியிருந்த கொற்றவன் உடலிலும் முகத்திலும் உதிரத்துடன் நிமிர்ந்து கள்வர் தலைவனையும் அவன் காலுக்கு கீழிருக்கும் நெடுங்கீரனாரையும் பார்த்தான். கள்வர் தலைவன் நடுக்கத்துடன் அவர் மீது வைத்திருந்த காலை அகற்றினான். கொற்றவனின் கோர தாண்டவத்தை கண்ட மற்ற 2 கள்வர்களும் நெடுவேலியும் அழிசியும் விடுவித்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டனர். நெடுங்கீரனார் எழுந்து நின்று கள்வர் தலைவனை கர்வத்துடன் பார்த்து அவனை சுற்றி வந்த வண்ணமே, இவர் யாரென்று கேட்டாயல்லவா, அறிந்து கொள். கண்ணலை தமிழ் நிலத்தில் விதைத்து பகைவர்களை பாதாளம் வரை விரட்டிச் சென்று வீழ்த்தி சேர சோழ பாண்டிய எனும் மூவேந்தர்களுக்கும் ஈடாக தனி ஒரு வேந்தனாக தமிழகத்தில் கால் ஊன்றி அன்பு என்றால் அன்பு, வம்பு என்றால் வம்பு என பிற நாட்டவர்களுடன் உறவாடி இந்த நாவலன் தீவு வரை சத்தியபுத்திரர் எனும் பெரும் சிறப்பு பெயரை பெற்று சீரும் சிறப்புமாக விளங்கி வரும் அதியமான் மாவேந்தர் வம்சத்து இளவல் பெருங்கோ அதியவேந்தரின் 2ஆம் புதல்வர் மாவீரர் சூராதி சூரர், எவரும் வெல்ல முடியாத வீரம் கொண்டவர். உன் முடிவில் முன்னே நிற்பது சத்தியபுத்திர செல்வன் அதியன் என்று தெரிவித்தவர்
கள்வனின் முதுகில் வந்ததும் அவன் முதுகில் எட்டி உதைத்தார். உதைப்பட்ட கள்வர் தலைவன் கொற்றவன் அதியமானை நோக்கி தடுமாறிச் செல்ல, தன்னை நெருங்கிய அந்த தலையை ஒரே வீச்சில் துண்டாக்கி முண்டத்தை எட்டி உதைத்து சினத்தை தணித்து கொண்டான் கொற்றவன் அதியன். குருதி படிந்து கோரமாக காணப்படும் அவன் முன்னே வந்து மண்டியிட்டு தலை பணிந்தனர் தகடூர் வணிகர்கள் மூவரும். அப்பொழுது சிறு முறுவலுடன், நலமா நண்பர்களே என்று கேட்டான் கொற்றவன் அதியமான். மூவரும் எழுந்து நின்றனர். இளவரசே, இத்தனை காலமாக எங்கு சென்று விட்டீர்கள்? நாங்கள் அனைவரும் தங்களை எங்கெங்கோ தேடினோம் என்றான் நெடுவேல். அதற்கடுத்து தந்தையும் தமையனும் நலமா என வினவினான் கொற்றவன். தங்களை தொலைத்துவிட்டு தேடி அலைகிறார்கள் என்றார் நெடுங்கீரனார். மூவரும் கோழியூரில் என்ன செய்கிறார்கள்? அதியமான் பெருமாளின் தூதுவராக வருகை தந்திருக்கின்றோம் என்றான் நெடுவேல். காரணம், தமிழகத்தின் மீது வடவர்கள் பெரும் போர் தொடுக்க இருப்பதாக தகவல் கிடைத்தது. அதை சோழவேந்தரிடம் தெரிவித்து மொழிபெயர் தேயத்தை வலுவாக்க நம் அதிபர் பெருமான் விரும்புகின்றார் என்றான் நெடுங்கீரனார். அப்படியா? ஆமாம். பிறகு இளவரசே, தாங்கள் இங்கு என பேச்சை இழுத்தார் நெடுங்கீரனார். தமிழர்களின் கூட்டுப்படையை ஒன்றிணைக்க வந்திருக்கிறேன் என்றான் குருதிபடிந்த முகத்துடன் சிரித்த கொற்றவன். மூவரும் ஒன்றும் புரியாமல் விழித்தனர். அவர்களை கண்டு சிரித்த கொற்றவன், அது ஒரு பெரிய கதை என்றான். பெருங்கோ அதியனுக்கு 2 புதல்வர்கள். மூத்தவன் இளங்கோவன் அதியமான், இளையவன் கொற்றவன் அதியமான். இருவருமே பெருங்கோ அதியமானின் 2 கண்களாக இருந்து வந்தனர். சிறு வயதிலிருந்தே இருவரும் ஒன்றாகவே கல்வி, போர்க்கலை, தமிழர் மறை போன்ற அதீத ஆற்றல் அடங்கிய தமிழ் நூல்களை பயின்று வளர்ந்து வந்தவர்கள். இந்த புவியிலேயே ஒரே வயிற்றில் பிறக்கும் 2 உயிரினங்கள் ஒத்த குணமுடையவனாக இருப்பதில்லை அல்லவா? அதுபோலத்தான் இளங்கோவனும் கொற்றவனும். இருவருமே வெவ்வேறு சிந்தனை ஓட்டத்தை உடையவர்கள். கொற்றவனுக்கு பிடித்த சுவை இனிப்பு என்றால் இளங்கோவனுக்கு பிடித்தது வேறு சுவை. மூத்தவனுக்கு அரண்மனையில் நேரம் கழிப்பது பிடித்தமானது என்றால் இளையவனுக்கு தகடூரை சுற்றுவதுதான் பிடித்தமானது. இப்படியே இருவரும் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்தனர். அன்றொரு நாள் இருவரும் பாடசாலையில் அமர்ந்து பாடம் பயின்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் புலவர் ஓலைச்சுவடுகளுடன் இருவர்களின் முன்னும் அமர்ந்திருந்தார். இத்துடன் பாடல்கள் முடிந்தது. இனி விளக்க உரை கொடுக்கப் போகின்றேன். இளவல்களே, இருவரும் நான் பாடிய பாக்கள் என வடிவில் ஊறி இருந்த பார்வையை சற்றே நகர்த்தியார் அந்த புலவர். அங்கு சிறுவன் இளங்கோவன் மட்டும் அமர்ந்திருந்தான். இத்தனை நேரம் அங்கு அண்ணன் அமர்ந்திருந்த கொற்றனை காணவில்லை. என்ன இது, சிறியவரை காணவில்லையே என்று எண்ணிய புலவர், மூத்தவரே, சிறியவர் எங்கே என்று இளங்கோவிடம் வினவினார். அதற்கு இளங்கோவன் ஒரு இடத்தை பார்த்து அங்கு என்று கை நீட்டினான். புலவர் அங்கு பார்த்தார். அந்த இடத்தில் சிறுவன் கொற்றவன் பூக்களுக்கு முன் குனிந்து நின்று அவற்றை ஆராய்ந்து கொண்டிருந்தான். குனிந்து தன் 2 கைகளையும் கால் மூட்டுகளில் வைத்தபடியே அவன் பூக்களை அசராமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவனை காணும் புலவர், சிறியவரே, இங்கு வாருங்கள், பாட நேரத்தில் அங்கென்ன செய்கிறீர்கள், வாருங்கள் என்று அழைத்தார். அதற்கு சிறுவன் கொற்றவன் அதியன் புலவரை திரும்பி பார்த்து, நீங்கள் பாடிய பாக்கள் மெய்யாய் என்று ஆராய்கின்றேன் புலவரே என்று கூறிவிட்டு மீண்டும் தன் பார்வையை பூக்களின் மீது திருப்பினான். அதை கேட்ட புலவர், என்னடா இது, இந்த பாடம் பூக்களையும் தாவரங்களையும் பற்றியதுதானே, இதை புரிந்து கொள்ள நேரம் பிடிக்குமே, பாடத்தின் போது எழுந்து சென்று சிறியவர் போக்கு காட்டுகிறாரே, தோ வருகிறேன் என்று அந்த புலவர் எழுந்து கொற்றவனை நோக்கி நடந்தார். அருகில் வந்ததும் கொற்றவனையும் எதிரே இருக்கும் பூக்களையும் மாறி மாறி பார்த்த புலவர், சிறியவரே என்றார். என்ன என்று வினவினான் பூக்கள் மீதிருந்து கண்களை அகற்றாத கொற்றவன். அப்பொழுது இளங்கோவனும் அங்கு வந்து சேர்ந்தான். பூக்களையும் கொற்றவனையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, எதை தேடுகிறீர்கள் என அவரிடம் வினவினார் புலவர். நீங்கள் பாடிய பாடலில் பூக்களின் தோற்றம், அதன் மகரந்த சேர்க்கை பற்றி சொன்னீர்கள் அல்லவா, அதைத்தான் கவனிக்கின்றேன் என்று
எளிமையாக கூறினான் சிறுவன் கொற்றவன். அதை கேட்டு புலவர் வியந்தார். இளவரசே, நான் அந்த பாவை பாடினேன் தவிர விவரிக்கவில்லையே என்றார் புலவர். ஆம், ஆனால் பொருள்தான் புரிந்துவிட்டதே என்றான் கொற்றவன். என்ன பொருள் புரிந்ததா? அது மிகவும் கடினமானதாயிற்றே. எங்கே புரிந்ததை சொல்லுங்கள் பார்ப்போம் என்று சந்தேகத்துடன் வினவினார் புலவர். கொற்றவன் அவருடைய முகத்தை பார்த்தான். பிறகு முன்பு அவர் பாடிய பாமாலை பிறழாமல் ஒவ்வொரு சீராக சொல்லி முடித்தான். அதை கேட்டு புலவரின் விழிகள் விரிந்தன. இளவரசே என்று வியந்து தள்ளினார் அவர். மேலும் கொற்றவன் அதன் அர்த்தத்தை சொன்னதும் அவனை அப்படியே உறைந்து போய் பார்த்தார் புலவர். ஆனால் கொற்றவனோ சிறு முறுவலுடன் பூக்களையும் அதில் சிறகடித்து அமரும் வண்ணத்து பூச்சிகளையும் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு சில வண்ணத்து பூச்சிகள் அவன் மூக்கின் மீதும் கைகளின் மீதும் வந்து அமர்ந்தன. அவற்றையெல்லாம் கண்டு சிரித்தான் கொற்றவன். குழந்தை கொற்றவனின் ஞானத்தைக் கண்டு வியந்து போன புலவர் நிமிர்ந்து நின்று இது ஒரு ஞான குழந்தை என்று முணுமுணுத்தார். அவர் அங்கு முணுமுணுத்ததைத்தான் அதிய அரசரிடமும் அரசியாரிடமும் தெரிவித்தார். ஆம் அரசே, கொற்றவனுக்கு இயற்கையாக ஞானம் உள்ளது. இல்லையெனில் அந்த பாடலை உச்சரிக்கவே இயலாது. தமிழ்மொழி ஞானப்பிறவுகளின் குருதியில் கலந்தது. அது அவர்களை விட்டு ஒருபோதும் அகலாது. அப்படிப்பட்ட ஞானப்பிறவிதான் இவர். நான் சொல்கின்றேன், இவர் தகடூர் பேரரசை மட்டுமல்ல, சேர சோழ பாண்டிய மன்னர்களை வீழ்த்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தன் குடையின் கீழ் ஆளப் பிறந்தவர். காலம் இவரை அப்படித்தான் நகர்த்தி செல்லும், பாருங்கள் என்றார் புலவர். அதை கேட்ட அதிக அரசரும் அரசியரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து மகிழ்ந்தனர். பெருங்கோ அதிபர் அங்கு வண்ணத்து பூச்சிகளுடன் விளையாடும் போது தன் இரு மகன்களையும் பார்த்தார். இது கொற்றவனை மட்டும் பெருமையுடன் கவனித்தார். நாட்கள் இப்படியே சென்றன. சிறுவர்கள் பாலகர்களானார். அரசகுமாரர் கற்க வேண்டிய அனைத்தையும் கற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயக்கலைகள் மாயக்கலைகளில் மிகவும் தேர்ச்சி பெற்று விளங்கினர். காலம் காற்றாக ஓடியதில் இருவருக்கும் 10 பருவமும் முடித்திருந்தது. அந்த பருவத்தில்தான் கொற்றவனின் வாழ்க்கை திசை திரும்பியது. இல்லை, திருப்பப்பட்டது. அனைத்தையும் ரசித்தவனுக்கு ஆசை அருந்து போகும் என்பதைப் போல 20 வருடம் அரச வாழ்க்கை கொற்றவனின் மனதில் வெறுமையை புகுத்தி அவன் மன அழுத்தத்திற்கு ஆக்கத் தொடங்கியது. அதிலும் தந்தையின் கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் கொற்றவனை மனதளவிலும் உடலளவிலும் சோர்வடையச் செய்தது. 10 பருவத்தில் தாயை இழந்த அந்த இளவரசர்களை ஒழுக்கமாக வளர்க்கின்றேன் என்கின்ற பெயரில் வதைக்கத் தொடங்கியிருந்தார் பெருங்கோ அதியர். கொற்றவன் வழக்கமாக தங்கள் நாட்டிற்குள் இருக்கும் குடிகளையெல்லாம் மாறுவேடத்தில் சென்று சந்தித்து ஒவ்வொரு கிராமத்திலும் நாள் கணக்கில் தங்கி மகிழ்ந்து வருவான். அது அவனுக்கு பிடித்த தலையாய ஒன்று. மேலும் இந்த செயல்கள் கொற்றவனுக்கு பெரும் மன அமைதியை தந்திருந்தது. சிறு வயதில் காவல் வீரர்களுடன் கிராமமாக சென்றவன் வயது ஏற ஏற தானே முடிவெடுத்து தனித்துச் செல்லத் தொடங்கினான். ஆரம்பத்தில் இதற்கு ஒப்புதலளித்த பெருங்கோ அதியமான் என்ன காரணத்தினாலோ திடீரென்று தடை சொன்னார். போதும் கொற்றவா, இப்படி நீ சுற்றித் திரிந்து உனக்கும் நம் நாட்டின் எதிர்காலத்திற்கும் இது நல்லதல்ல. இத்தோடு இதை விட்டுவிட்டு இளவரசராக அரசியலில் ஈடுபட்டு சேர சோழ பாண்டியர் போல அதியர்கள் தலை நிமிர்ந்து நிற்கும் அளவு வளர்ந்துள்ளோம். இதை நிலைக்க வைத்து அதியர் குடியை பெருமைப்படுத்து. படையெடுத்துச் செல்லுகிறேன் என்று சொல். படை கொடுத்து வழி அனுப்பி வைக்கின்றேன். ஆனால் இதுபோல நேர விரயங்களை இனியும் நீ செய்தல் கூடாது என்று கண்டித்தார் பெருங்கோ அதியர். அன்றிலிருந்து கொற்றவனின் வாழ்க்கை கசக்க ஆரம்பித்தது. இதை செய், இதை கவனி, இன்று காட்டு சேயோனை காணச் செல்ல வேண்டும், தயாராக இரு, சீக்கிரம் உறங்கு, அதை சாப்பிடாதே, இப்படி செய் அப்படி செய் என தான் அக்கறை காட்டுவதாக கருதி மகன்கள் மேல் அளவுக்கு மீறிய அதிகாரம் செலுத்தத் தொடங்கினார் பெருங்கோ அதியர். அப்படியான ஒரு நாளில் கொற்றவன் வளர்த்த குதிரை ஒன்று அரண்மனையிலிருந்து அவிழ்த்து கொண்டு ஓடிவிட்டது. அதை பிடித்து வர கொற்றவன் செல்ல எத்தனித்த பொழுது குறியிட்டு தடுத்து நிறுத்தினார் அதியர். அதெல்லாம் வீரர்கள் பார்த்து கொள்ளுவார்கள், நீ உள்ளே செல் என்று வெறுப்பை வரவழைக்கும்படி அவர் சொல்லிவிடவே கொற்றவன் பற்களை கடித்து பொறுத்து கொண்டு தன் அறைக்குள் சென்றான். விடிந்தது.
கொற்றவன் தான் வளர்க்கும் புறவியை காணச் சென்ற போதுதான் அது இன்னும் மீட்கப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டான். மேலும் அதன் இறப்பு செய்தி கொற்றவனை அதிர வைத்தது. அதை மீட்கச் சென்ற வீரர்கள் கொற்றவன் முன் தலைகுனிந்து நின்றனர். இளவரசே, தங்களுடைய புறவி ஆற்றுக்குள் இறங்கிவிட்டது. வீரர்கள் எவ்வளவோ அழைத்தும் அது வரவில்லை. நாங்கள் நெருங்கி செல்ல செல்ல அது அஞ்சி விலகியது. ஒரு கட்டத்தில் மூழ்கியே போனது. ஆற்றில் சேரும் வழுவழுப்பும் அதை நிலை தடுமாற வைத்தன. எத்தனை முயன்றும் காப்பாற்ற முடியவில்லை இளவரசே, மன்னியுங்கள் என்றார்கள் அந்த வீரர்கள். அதை கேட்க கேட்க கொற்றவனுக்கு கோபம் தலைக்கேறிற்று. தன் ஆசை புரவி அப்படி ஆற்றில் இறங்கினாலும் தான் பெயரிட்டு அழைத்ததும் வந்துவிடும். பலமுறை இதுபோல் அதனுடன் ஆற்றில் விளையாடியிருக்கிறான். ஆனால் இந்த முறை தான் இல்லாமல் போனதால் அது ஆற்றோடு மூழ்கி மடிந்து போனது. ஒன்றும் அறியாத ஒரு உயிரை காக்கக்கூட தனக்கு சுதந்திரமில்லையே. இது ஒரு வாழ்வா? இதுதான் அரச வாழ்க்கையா? இது பொன்னாலான சிறை, சுகபோகம் பெற்ற வெற்று அறை என கொற்றவன் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருக்கும் நேரத்தில்தான் அங்கு அதியர் பெருமான் வருகை தந்தார். அவருக்கும் புறவியை பற்றிய செய்தி கிட்டியிருந்தது. சற்று குற்ற உணர்வுடன் ஏறிய முகத்துடன், நடந்தது நடந்து விட்டது கொற்றவா. அந்த புறவிக்கு பதிலாக உனக்கு 100 புறவிகளை வணிகம் செய்து தருகின்றேன், கவலை கொள்ளாதே என்றார் அவர். அவருடைய கண்கள் சிவக்க பார்த்த கொற்றவன் சட்டென்று முறுவல் செய்தான். அந்த முறுவல் பெரும் வலி தென்பட்டது. ஆகட்டும் தந்தையே என அவன் அங்கிருந்து நகர்ந்த போதுதான் பெருங்கோ அதியர் அவனை இறுதியாக கண்டது. அன்று இரவே தன் அரச வாழ்க்கையை துறந்து அதிய நாட்டை விட்டு வெளியேறி நாடோடி வாழ்க்கையை சொந்தமாக்கி கொண்டான் கொற்றவன். ஆரம்பத்தில் அது கடினமாக இருந்தாலும் போக போக சுதந்திர இறக்கைகள் முளைத்து வானில் பறக்க வைத்து இன்பத்தை கொடுத்தன. தந்தையின் நச்சரிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. அதை செய், இதை செய், இப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடு, அதை சாப்பிடு என்று விருப்பமில்லாத எதையும் செய்ய சொல்லி வற்புறுத்த யாரும் இல்லை. கிடைத்ததை உண்டு அறிமுகமில்லாதவரை சந்தித்து கிராமம் கிராமமாக நாடு நாடாக சுற்றி வாழ்க்கையை அணு அணுவாக ரசித்து வாழத் தொடங்கியிருந்தான் முன்னாள் அதிய இளவரசன் கொற்றவன். கொற்றவன் என்னும் இந்த பெயர் மட்டுமே அவனுக்கு சொந்தமானாக இருந்தது. ஏனெனில் அது அவன் தாய் சூட்டிய பெயர். ஒருவேளை தன் தாய் உயிரோடு இருந்திருந்தால் அனைத்தும் சீராக இருந்திருக்குமோ என்று கூட அவன் பலமுறை எண்ணியிருக்கிறான். இப்படி அவன் நாடோடியாக அலைந்து 2 வருடங்களை கழித்திருந்த போதுதான் இலக்கற்று தெரிந்த அந்த இளம் கணைக்கு காலம் நாரியாய் செயல்பட்டு இலக்கை காட்டி எய்தது. அந்த புள்ளி கலிங்கத்தில் வைக்கப்பட்டது. கொற்றவனின் முகமெல்லாம் வியர்த்து கொட்டியது. அவன் முடி கலைந்து முகத்தில் விழுந்தது. பார்வை மிகவும் கூர்மையாக அப்படியும் இப்படியும் சென்று கொண்டிருந்தது. அவன் கையில் வைத்திருந்த வாளை இறுகப்பற்றி தன் முன்னே இருப்பவர்களை பார்த்தான். அவன் எதிரே ஒரு கலிங்கன் குத்தீட்டியுடன் அப்படியும் இப்படியுமாக போக்கு காட்டிக் கொண்டு இருந்தான். இருவரையும் சுற்றி கலிங்கர், சீனர், யவனர், அரபியர் போன்ற பல நாட்டவர்கள் கையில் மதுக்கிண்ணம், கோப்பை, பானைகள் போன்றவற்றுடன் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தனர். அது கலிங்க நாட்டின் துறைமுகம். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் கலிங்கர்களின் கள்ளச்சந்தை அது. அங்கு அரிய பொருட்கள் மிக எளிமையாகவும் அதே சமயம் விலை குறைவாகவும் கிடைக்கும் என்பதால் பல நாட்டு வணிகர்களும் இங்கு வருகை தருவார்கள். அப்படித்தான் கொற்றவனும் தனக்கு உபயோகமானது ஏதாவது கிடைக்குமா என்று அந்த சந்தைக்கு வருகை தந்திருந்தான். அப்போதுதான் இது கள்ளச்சந்தை மட்டுமல்ல, சூதாட்டத்தின் தலைமையகம் என்பதையும் அவன் அறிந்து கொண்டான். வழக்கமாக கொற்றவன் மது, மாது, சூது ஆகியவற்றின் பிடியில் சிக்காது கடந்து சென்று விடுவான். அப்படித்தான் இங்கும் கடந்து செல்ல பார்த்தான். ஆனால் வம்படியாக வந்த கலிங்கன் ஒருவன் கொற்றவனை சீண்டி வம்புக்கு இழுத்தான். பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுமை பொசுங்கிய பின் முறுவலுடன் களத்தில் இறங்கினான் கொற்றவன். போட்டி சமரிடுவது என்றும் கையில் இருக்கும் அனைத்தையும் பந்தயம் வைக்க வேண்டும் என்றும் சமரிட்டு வெற்றி பெறுபவருக்கு அனைத்தும் சொந்தம் என்றும் அந்த கலிங்கன் கூறினான். கொற்றவன் நீங்கா முறுவலுடன் தலையை அசைத்து தான் வாங்கியிருந்த பொருட்கள், கையில் இருந்த செல்வம் என அனைத்தையும் பந்தயம் வைத்து தன் வாளை உருவினான். சமர் தொடங்கியது. எதிரே இருந்த கலிங்கன் நீண்ட நேரமாக வேலுடன் அப்படியும் இப்படியும் போக்கு காட்டி வந்தவன் அப்பொழுது வேலை வைத்து தாக்க பார்த்தான்.
கொற்றவன் அனைத்திலிருந்தும் தப்பித்து நகர்ந்து வந்தான். வேல் வைத்திருந்த கலிங்கன் ஆவேசமாக ஓடிவர நகர்ந்து நின்ற கொற்றவன் அவன் தொடையில் கீறலை போட்டான். நின்று தன் தொடையில் விரல் வைத்து பார்த்த கலிங்கன் பின்னர் திரும்பி கொற்றவனை பார்த்தான். அவன் முறுவலுடன் புருவங்கள் இரண்டையும் உயர்த்த வெறுப்பேறிய கலிங்கன் மீண்டும் ஆவேசமாக புறப்பட்டான். இந்த முறை வந்த வேலை தட்டிவிட்ட கொற்றவன் வாளின் பிடியை அவன் நெற்றிப்பொட்டில் அடித்தான். கலிங்கன் அதிர்ந்து பிறகு மெல்ல கீழே சாய்ந்தான். கூட்டமோ வெற்றி பெற்ற கொற்றவனுக்கு ஆர்ப்பரித்தது. கொற்றவன் முறுவலுடன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பந்தயம் வைத்த தன் பொருட்களையும் சமரிட்ட கலிங்கனின் பொருட்களையும் எடுத்து பையில் போட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அதில் ஏதோ விசித்திரமான சில பொருள்கள் இருப்பதை அறிந்து என்னவென்று பார்க்க முயற்சித்தான். அந்த நொடி தடலடியாக கலிங்க வீரர்கள் அங்கு வருகை தரவே கூட்டம் தெரித்தது. எத்தனையோ முறை சொல்லியும் தடுத்தும் இங்கு சூதாட்டம் நடப்பதை அறிந்து அந்த வீரர்கள் வந்திருந்தார்கள். வந்தவர்கள் சிலரை வாழ்முனையில் கைதும் செய்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் கொற்றவனும் ஒருவன். கொற்றவன் தன் முகத்திற்கு முன் வாளை நீட்டிய கலிங்க வீரனை பார்த்தான். பிறகு இரு கைகளையும் மேலே உயர்த்தினான். மிகவும் இருண்ட சிறைக்கூடம் அது. ஆங்காங்கே தீப்பந்தங்களும் விளக்குகளும் எரிந்து மிதமான ஒளியை பரப்பிக் கொண்டு இருந்தன. அதற்குள் கள்ளச்சந்தையுள் கைதான சூதாட்டக்காரர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அனைவரிலும் சுவரில் இருந்த சங்கிலிகளில் கட்டி வைத்து சாட்டையினால் அடித்தார்கள் கலிங்க வீரர்கள். தன் முதுகில் விழும் ஒவ்வொரு சாட்டை அடியையும் கொற்றவன் பற்களை கடித்து தாங்கிக் கொண்டான். தண்டனை முடிந்ததும் அனைவரையும் தனித்தனியே சிறையில் அடைத்தார்கள். கொற்றவன் சிறை கம்பிகளின் வழியே வெளியே பார்த்தான். அங்கு எதிரே கலிங்க வீரர்கள் அமர்ந்திருந்த மேசை மீது கைதாகிய மற்றவர்களின் பொருட்களுடன் தன்னுடைய பொருட்களும் இருப்பதை பார்த்தான். அப்பொழுது ஒரு கலிங்க வீரன் அந்த பொருட்களின் அருகே சென்று திரும்பி திரும்பி சிறையில் இருப்பவர்களை பார்த்தான். அனைவரும் அவனை பார்த்தனர். அந்த கலிங்க வீரன் ஏளனமாக சிரித்துவிட்டு கைதிகளின் பொருட்களை எடுத்து ஆராய்ந்தான். அந்த சிரிப்பு இனி இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்பது போல் இருந்தது. அந்த கலிங்க வீரன் தங்கள் உடைமைகளில் கை வைப்பதைக் கண்ட கைதிகள் கூச்சலிட்டனர். அடே, அது எங்களது பொருட்களடா! திருடனிடமே திருடுகிறாயே நாயே, உன்னை கொன்று விடுவேனடா வீசியின் மகனே! இவ்வாறெல்லாம் கைதிகள் வசிப்பாடியும் அந்த வீரன் அதை பொருட்படுத்தாமல் வேண்டுமென்றே செல்வத்தை எடுத்து தன் கச்சைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டான். அப்பொழுது அவன் கொற்றவனின் பொருட்களிடம் சென்றான். கொற்றவன் அவனை முறைத்து பார்த்தான். கலிங்க வீரன் முதலில் கொற்றவனின் வாளை எடுத்து இப்படியும் இப்படியும் பார்த்துவிட்டு அதை உரையில் வைத்து சரலாங் என்ற சத்தத்துடன் வெளியே உருவினான். அந்த துருவண்டாத எஃகுவாள் என்பதை கண்டுகொண்ட வீரன் கீழுதட்டை பிதுக்கி புருவங்கள் உயர்த்தி தரமானது என்று தலையசைத்தான். எதன் மீதும் கை வைத்தாலும் பொறுத்து கொள்ளும் கொற்றவன் தன்னுடைய வாள் மீது மற்றவர் கைப்படுவதை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டான். பிறகு அவன் வாளை வைத்து விட்டு கொற்றவனின் பையிலிருந்து மற்றொரு பொருளை எடுத்தான். அது தோல் துணியால் சுற்றப்பட்டிருந்தது. அந்த பொருள் கொற்றவனை எதிர்த்து போரிட்ட கலிங்கரிடமிருந்து கிடைத்தது. அந்த கலிங்க வீரன் அதை பிரிக்க முனைந்தான். சிறைக்குள் இருக்கும் கொற்றவன் அவனை கொலை வெறியோடு பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரம் அங்கு மற்றொரு கலிங்க வீரன் நுழைந்தான். வந்தவன் கைதிகளின் பொருட்களை களவாடும் வீரனிடம் கலிங்க மொழியில் ஏதோ பரபரப்பாகச் சொன்னான். அது கொற்றவனுக்கு புரிந்தது. அவனுக்கு கலிங்க மொழியும் பழகி போயிருந்தது. அவன் சிக்கிவிட்டான். விசாரணை நடக்க இருக்கிறது. தலைவர் வருகிறார், வா செல்வோம் என வந்தவன் படபடக்க எரித்த பொருட்களை எல்லாம் அப்படியே மேஜை மீதை வைத்துவிட்டு அந்த கலிங்க வீரன் வந்தவனுடன் சென்று விட்டான். சிறிது நேரம் சிறை அமைதியாக இருந்தது. அப்பொழுது கொற்றவன் தன் தொண்டைக்குள் இருந்து சிறு இரும்பு கம்பி ஒன்றை வெளியே எடுத்தான். யாரும் வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த கம்பியை கொண்டு சிறையின் பூட்டை குடைந்தான். சற்று நேரத்தில் பூட்டு திறந்து கொண்டது. பிறகு சிறையை விட்டு வெளியேறியவன் திரும்பி பார்த்தான். அங்கு அடைந்து கிடந்த கைதிகள் எல்லாம் அவனைக் கண்டு வாயை பிளந்தனர். கொற்றவன் அவர்களைக் கண்டு மின்னல் முறுவல் செய்துவிட்டு தன்னிடமிருந்த கம்பியை ஒரு சிறையில் முன் வீசினான். அதில் இருந்தவன் கம்பியை எடுத்து தனது சிறையின் பூட்டை குடையத் தொடங்கினான். பிறகு கொற்றவன் தன் பொருட்களை மீட்கத் தொடங்கினான். அப்போது கூட அவன் தோல் துணியால் சுற்றப்பட்டிருந்த அந்த பொருளை பார்த்தான். பிறகு தப்பித்து வெளியே சென்று அதை ஆராயலாம் என
தனது பையில் பத்திரப்படுத்திவிட்டு அங்கிருந்து பதுங்கி பதுங்கி சென்றான். சிறைக்கூடத்தில் இருந்து வெளியே சென்றால் கலிங்க கோட்டையை கடப்பது எளிது. ஏனெனில் கோட்டைக்குள் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் அழைத்து வரும் பொழுதே கொற்றவன் அதை கவனித்திருந்தான். அவன் யார் கண்களிலும் சிக்காமல் பதுங்கி பதுங்கி செய்து கொண்டிருந்த அதே நேரம் ஒரு சிறையையும் அங்கு நடப்பதையும் அவன் கண்டான். அங்கு ஒருவனை பெரும் வதைக்கருவியில் கட்டி வைத்து வதைத்து கொண்டிருந்தனர். அது திருக திருக அவன் கட்டப்பட்டிருப்பவனின் உடல் இருபுறமும் இழுக்கப்பட்டது. வலியை பொறுக்க இயலாமல் அவன் கதறினான். அவனுக்கு முன் கலிங்க சேனாதிபதி ஒருவர் நாற்காலியில் அமர்ந்திருக்க, அவருக்கு பின் முக்கிய அதிகாரிகளும் வீரர்களும் நின்றிருந்தனர். அந்த காட்சியை பார்த்த கொற்றவன் அருகே இருந்த இருளில் நன்றாக மறைந்திருந்து என்னவென்று கவனித்தான். அப்பொழுது வதைக்கப்படும் அந்த நபரின் கை ஒன்று சட்டென்று உடைந்து போனது. அதனால் அவன் அலறிய சத்தம் சுற்றியிருந்த அனைவரின் செவிப்பறையையும் கூச வைத்தது. கதரும் அவனை கண்ணீரிடம் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் என்று அலறினான். அதை அடுத்து வீரர்கள் அவனை அந்த கருவியிலிருந்து விடுவித்து கலிங்க சேனாதிபதியின் முன் தூக்கி வந்து நிற்க வைத்தனர். இருபுறமும் வீரர்கள் பிடித்து கொள்ள சக்தியற்று தொங்கிய தலையுடன் மூச்சு வாங்கும் அவன் மெல்ல நிமிர்ந்து மௌரியர்களின் குறி கலிங்கமும் தமிழ்நாடும் தான் என்றான். அதற்கு கலிங்க சேனாதிபதி, அதை அனைவரும் அறிவர். மௌரியர்களின் பூச்சாண்டிகளுக்கு பணியாதவர் ஒன்று கலிங்கராகிய நாங்கள், மற்றொன்று தமிழர்கள். தான் கேட்பது இதை அல்ல. வடுகர்களுக்கும் மௌரியர்களுக்கும் நடந்த சந்திப்பு, அதை பற்றி சொல் என்று மிரட்டினார் அந்த சேனாதிபதி. மேற்பட்ட உரையாடல்களை கேட்டதும் கொற்றவன் மேலும் உன்னிப்பாக அங்கு கவனத்தை செலுத்தினான். வடுகர்களுக்கு என்று அவன் தயங்க, சேனாதிபதி என்றான். வீரர்கள் மீண்டும் அவனை கருவியில் மாட்டுவதற்கு முனைந்தனர். வேண்டாம் வேண்டாம், சொல்லிவிடுகிறேன் என்று அலறினான் அவன். மௌரியர்கள் தமிழகத்தை பிடிக்க வடுகர்களை கூலிப்படையாக உபயோகப்படுத்தி வருகிறார்கள் என்றான். சேனாதிபதி வீரர்களை நிறுத்தும்படி என்றார். வீரர்கள் அவனை அப்படியே பிடித்து கொண்டனர். தமிழகத்தை பிடிக்க வடுக கூலிப்படையா? மௌரியர்களுக்கு மூளை மழுங்கிவிட்டதா? அங்கு பலமிக்க மூவேந்தர் கூட்டுப்படை காவல் நிற்கின்றது. அதன் முன் வடுகர்கள் வெறும் எலிகள். என்னிடம் புறம் சொல்லாதே என்றார் சேனாதிபதி. இல்லை, இதுதான் மெய். மொழிபெயர் தேயத்தில் இருந்த தமிழக வேந்தர்கள் கூட்டுப்படை கலைந்து விட்டது. கரும்பெண்ணையின் தென்புறம் இப்போ காவலின்றி கிடைக்கின்றது என்றான் அந்த கைதி. மூவேந்தர் கூட்டுப்படையின் ஒப்பந்தம் முறிந்து போன செய்தி கலிங்க சேனாதிபதிக்கு தெரியும். எதிரே இருப்பவன் மெய்த்தன்மையை ஆராயவே அவர் இப்படி வினவி இருந்தார். அதற்கு வடுகர்களை வைத்து என்ன செய்வதாக உத்தேசம்? கொற்றவன் அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தான். அந்த கைதி வாயில் எச்சில் ஒழுக, கரும்பெண்ணை தென்புறத்தை காலி செய்து தருவது வடுகர்களுக்கு மௌரியர்கள் வழங்கியிருக்கும் பணி. கரையோரம் இருக்கும் தமிழ் கிராமங்களை கொள்ளையடித்து மக்களை கொன்று தமிழகத்தை மெல்ல மெல்ல விழுங்கி வருகிறது வடுகப்படை. ஏன், எதற்காக? மௌரியர்களுக்கு தமிழகத்தின் மீது ஆசை பிறந்துவிட்டது. அதிலும் தமிழர்களின் துரு அண்டாத இரும்பு மீது அதிக ஆசை பிறந்து விட்டது. அந்த இரும்பு தாதுக்கள் தமிழகத்தில்தான் அதிகமாக இருக்கின்றது. இதை அறிந்துதான் மௌரியர்கள் இதை செய்கிறார்கள். மொழிபெயர் தேயத்தில் மௌரிய படையை குவிப்பது எளிது. கலங்கள் மூலம் எண்ணிலடங்காத மௌரிய வீரர்கள் மொழிபெயர் தேயத்தை அடைந்து அங்கு பாசறை அமைத்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற இயலாது என்றான் அந்த கைதி. அங்கு ஒரு சில நொடிகள் யோசித்த சேனாதிபதி, அதுவும் ஒரு காரணமே தவிர அது மட்டும் தலையாய காரணமல்ல. கலிங்கர்களாகிய எங்களை நாற்புறமும் சுற்றி வளைப்பதே மௌரிய பேரரசின் நோக்கம். நீ கூறுவது போல் மொழிபெயர் தேயத்தில் மௌரியர்கள் பாசறை அமைத்தால் 2 எதிரிகளையும் அவர்களால் கவனிக்க முடியும். அதே சமயம் இரு பக்கமும் நசுக்குவது அத்தனை எளிதல்ல. இப்பொழுது தமிழர்களின் ஒற்றுமை சிதைந்து போயிருப்பதால் அங்கு வாய் வைத்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் கலிங்கர்கள் அஞ்சுபவர்கள் அல்ல. சரி, இதை சொல். வடுகர்கள் கலிங்க எல்லையில் ஆட்டம் போட வாய்ப்புள்ளதா என்று வினவினார் கலிங்க சேனாதிபதி. இல்லை, இப்போதைக்கு மௌரிய பேரரசு கலிங்க நாட்டின் பக்கம் திரும்பவில்லை என்றான் அந்த கைதி. அதை அடித்து கிடைக்க வேண்டிய தகவல்கள் அனைத்தும் கிடைத்ததும் தன் குருவாளால் அவன் கழுத்தை அறுத்து போட்டார் அந்த கலிங்க சேனாதிபதி. இவை அனைத்தையும் கண்ட கொற்றவன் பிறகு மெல்ல அங்கிருந்து அகன்றான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.